அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சாப்பாடு இல்லாமல் மனிதனால் எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? குறைஞ்சது 3 வாரத்திலிருந்து 4 வாரம் வரைக்கும். ஆனால் தண்ணீர் இல்லாமல் 3 நாளைக்கு மேலே ஒரு மனிதனால் வாழ முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவும் தண்ணீரால் தான் இயங்குது. ஆனால் இன்னைக்கு நம்மள 80% அதிகமான மக்கள் நீர் சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், நான் தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறேனே, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அங்கே தான் தப்பு பண்ணுறோம். உங்களுக்கு தாகம் எடுக்குது அப்படின்னாலே உங்கள் உடம்பு ஏற்கனவே 1% 2% நீர்ச்சத்தை இழந்து ஆபத்தான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது தண்ணீர் குடிக்கிறது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது உங்கள் ஆயுளை தீர்மானிக்கிற ஒரு அமிர்தம்னு புரிஞ்சுப்பீங்க. சரி, வாங்க பார்க்கலாம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். முதல்ல நம்ம மனித உடல்களில் இருக்கிற ஒரு சில ரகசிய ஆற்றல்களை நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம உடம்போட பயாலஜியை நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம மூளையில் 75% தண்ணீர் இருக்குது. நம்ம ரத்தத்தில் 83% தண்ணீர் இருக்குது. நம்ம எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் 31% தண்ணீர் இருக்குது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் காரில் இன்ஜின் ஆயில் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? உங்கள் வண்டி சீஸ் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் உடம்புல தண்ணீர் குறையும் போது உங்கள் ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகுது. அந்த ரத்தம் தடிமானமாகும்போது அதை உடம்பு முழுக்க பம்ப் பண்ண உங்கள் இதயத்துக்கு அதிக வேலை சுமை ஏற்படுது. இதனால தான் இன்னைக்கு சின்ன வயசுலேயே பலருக்கு பிளட் ப்ரெஷர் வருது. அடுத்ததா நம்ம மூளை, நீங்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்காதப்போ உங்கள் மூளையில் இருக்கிற செல்கள் சுருங்க ஆரம்பிக்கும். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னன்னா, வெறும் 1% நீர்ச்சத்து குறைந்தா கூட உங்களுடைய கவனிப்பு திறன், ஞாபக சக்தி, அப்புறம் முடிவெடுக்கும் திறன், இது எல்லாமே பயங்கரமாக பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. மதியம் 2 மணிக்கு ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஒரு சோர்வு வருமே, அது தூக்கத்தால் சோர்வு வருதுன்னு நாம் நினைப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. உங்கள் மூளை மறைமுகமாக உங்ககிட்ட தண்ணீர் கேட்குது. அதனால் சோர்வாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிங்க. இப்போது உங்கள் உடம்புல தண்ணீர் கம்மியாக இருக்கிறத உங்கள் பாடி ஒரு சில ரகசிய 5 சிக்னல் மூலமாக காட்டும். அப்படி என்ன அந்த 5 சிக்னல் காட்டும்னு நாம் பார்ப்போம். முதல் சிக்னல் என்னன்னா, யூரின் கலர். அதாவது உங்கள் யூரின் தண்ணி மாதிரி வெள்ளையா இல்லைன்னா லேசான மஞ்சள் நிறத்தில் இருந்தால் ஓகே. ஆனால் அது திக்கான மஞ்சள் நிறத்தில் இருந்தால் உங்கள் கிட்னி ஆபத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அது நச்சுக்களை வெளியேற்ற முடியாமல் திணறுதுன்னு அர்த்தம். அடுத்ததா 2வது சிக்னல் என்னன்னா, சரும வறட்சி மற்றும் முகப்பரு. நீங்கள் என்னதான் விலை உயர்ந்த க்ரீமுகளை முகத்தில் தடவினாலும் உடம்புக்குள்ளே தண்ணி இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகாது. தண்ணீர் குறையும் போது நச்சுக்கள் வேர்வை மூலமாகவோ யூரின் மூலமாகவோ வெளியேற முடியாமல் தோலுக்கு அடியில் தங்கி பருக்களாக வெடிக்குது. இதனால தான் நமக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்ததா 3வது சிக்னல் என்னன்னா, காரணமே இல்லாத பசி. பல நேரங்களில் நமக்கு வர்றது பசியாக இருக்காது, தாகமாக இருக்கும். ஆனால் நம்ம மூளை அதை பசின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கண்டதையும் சாப்பிட தோணும். இதனால தான் தேவையில்லாத வெயிட் கெயினும் நமக்கு ஆகுது. அடுத்ததா 4வது சிக்னல், அடிக்கடி வர்ற தலைவலி. ஆமாங்க, சில நேரம் திடீர்னு தலைவலி வரும். நமக்கு ஒன்றுமே புரியாது. நாம் நல்லா தானே இருக்கோம், எப்படி தலைவலி வருதுன்னு நம்ம யோசிப்போம். உண்மை என்ன அப்படின்னா, நம்ம சரியாக தண்ணி குடிக்காதனால தான் தலைவலியே வருது. 5வது சிக்னல், மலச்சிக்கல். உங்கள் குடலில் தண்ணீர் இல்லை அப்படின்னா செரிமானமான உணவு வெளியேற முடியாமல் அங்கேயே தேங்கி கேஸ் ட்ரபிள் மற்றும் அல்சரை உருவாக்கும். இப்போது நான் சொன்ன இந்த 5ல் உங்களுக்கு எத்தனை சிக்னல் உங்கள் உடம்பு கொடுக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போவே யோசிங்க. சரி, இப்போது தண்ணி குடிக்கலினா என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்லிட்டேன். இப்போது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இன்னையில இருந்து அடுத்த 30 நாட்களுக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் கரெக்டாக எடுத்தால் உங்கள் உடம்புல என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போது டே 1லேருந்து டே 7, அதாவது நான் 7 நாள் தொடர்ந்து தண்ணி குடிக்கும்போது என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காலையில் பெட்டில் இருந்து எந்திரிக்கும் போது இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் காணாமல் போகும். ஏன்னா உங்களோட மெட்டபாலிசம் 24% வர அதிகரிக்கும். இப்போ அடுத்தது நாள் 8லேருந்து 15 நாள், அதாவது 15 நாள் நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமான பிரச்சனைகள் 80% குணமாகும். அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் இருக்காது.
முக்கியமாக உங்கள் முகம் இயற்கையாகவே பொலிவடைய ஆரம்பிக்கும். கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்கள் மறைய தொடங்கும். இப்போ கடைசி 30 நாளில் நீங்கள் கரெக்டாக தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல தேவையில்லாமல் தேங்கி இருந்த வாட்டர் வெயிட் மற்றும் நச்சுக்கள் வெளியேறி உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மூட்டு வலி குறையும். ஏன்னா நம்ம மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த கார்டிலேஜ் பகுதியில் 80% தண்ணீர் தான் இருக்குது. அதுக்கு லூப்ரிகேஷன் கிடைக்கிறதுனால மூட்டு வலி வராது. சரி, தண்ணி குடிக்கிறது நல்லது தான், ஆனால் அதை எப்படி குடிக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம தண்ணி குடிக்கணும்னு விட எப்படிலாம் நம்ம தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல நின்றுக்கிட்டே தண்ணீர் குடிக்கிறது. நின்றுக்கிட்டே கடகடன்னு நாம் தண்ணி குடிக்கும்போது அது எந்த ஒரு ஃபில்ட்ரேஷனும் இல்லாமல் வேகமாக உங்கள் உணவு பாதை வழியாக போய் கீழ் வயிற்றில் இருக்கிற உறுப்புகளை பலத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது காலப்போக்கில் அஜீர்ணம் மற்றும் கடுமையான மூட்டு வலிக்கு வழிவகுக்கும். ஆயுர்வேதத்தில் கூட தண்ணீரை உட்காந்து தான் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா உட்கார்ந்து பொறுமையாக குடிங்க. அடுத்தது 2வது ஐஸ் வாட்டர் குடிக்கிறது. வெயிலில் இருந்து வந்த உடனே ஃப்ரிட்ஜு தண்ணீரை குடிப்போம். அப்படி குடிக்கும்போது நம்ம இரத்த நாளங்கள் சுருங்கிவிடும். இதனால் செரிமானம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நெஞ்சில் சளி பிடிச்சிருக்கிறதும் சைனஸ் பிரச்சனைக்கும் இதுதான் மெயின் காரணம். எப்பவுமே மண்பானை தண்ணி இல்லைன்னா சாதாரண வாட்டரை குடிக்க முயற்சி பண்ணுங்கள். இதுதான் உண்மையாலுமே பெஸ்ட் கூட. அடுத்தது 3வது சாப்பாட்டுக்கு நடுவிலும் சாப்பிட்ட உடனேவும் குடிக்கிறது. நம்ம வயிற்றில் டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படிங்கிற செரிமான அமிலம் சுரக்கும். சாப்பிடும்போது லிட்டராக தண்ணி குடித்தா அந்த அமிலம் நீர்த்து போயிடும். அப்புறம் சாப்பாடு செமிக்காமல் வயிற்றுக்குள்ளேயே அழுகி போய் தொப்பையை உண்டாக்கும். அப்போது இந்த தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னா 30 நிமிடத்திற்கு முன்னாடி, அதாவது நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிக்கோங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் 45 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். சரி, இப்போ தான் ரொம்ப முக்கியமான கேள்விக்கே வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நான் உண்மையாலுமே எவ்வளோ லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான விடை இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்னு உங்களுக்கே தெரிய வரும். இப்போது அந்த கால்குலேஷன் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 1 கிலோ ஆள் 30 ml தண்ணி குடிக்கணும். அதாவது 1 கிலோ ஈக்குவல் டு 30 ml. இப்போ உதாரணமாக நான் ஒரு 60 கிலோ இருக்கேன் அப்படின்னா 60 வகுத்தல் 30 போட்டிங்கன்னா அதோட ஆன்சர் 2ன்னு காமிக்கும். அதாவது நான் 2 லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும். இதுதான் இந்த கால்குலேஷன். அதாவது உங்கள் எடையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் எடையோட வகுத்தல் 30 போட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அவ்வளோ லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கணும். இப்போ நான் எனக்கு கால்குலேஷன் போடும் போது என்ன காமிக்குதுன்னா தினமும் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு எனக்கு காட்டுது. நீங்களும் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களோட ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை நீங்கள் எக்ஸ்ட்ரா குடிக்கிற மாதிரி வரும். சரி, இப்போ நான் இந்த 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஒரே அடியில் நான் 2 லிட்டர் தண்ணியை என்னால் குடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது இந்த தண்ணியை நான் எப்படி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி குடிக்கணும். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ், சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி. இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சில பேர் தாகம் எடுக்கும்போது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்பாங்க. அது ரொம்பவே தப்பு. உங்கள் தாகத்தை குறைக்க நீங்கள் தண்ணி தான் குடிக்கணும். நீங்கள் அதுக்கு பதிலாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா உங்களோட தாகம் இன்னும் அதிகமாக ஆகும். அதனால் இந்த தப்பை பண்ணாதீங்க. எப்பயுமே தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி குடிங்க. இந்த காணொளி உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதை சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஆரோக்கியமும் நமக்கு முக்கியம். நீங்கள் தண்ணீர் குடிக்காதனால உங்களுக்கு பர்சனலாக என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதை மற்றவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.